இங்கே மீன் ஃப்ரை பண்ண போகிறேன். அதனால் மீன் வந்து நான் 1 கிலோ மீன் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அது தண்ணி வடிட்டேன்னு அப்படியே வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து ஒரு கட்டி பூண்டு, அதாவது எத்தனை பூண்டுனா 10 பல்லு பூண்டு, 10 பல்லு பூண்டு பெரிய பல்லு, சின்ன தண்டு இஞ்சி, எல்லாமே பச்சையாக அரைக்க போகிறேன். சோம்பு 1 ஸ்பூனு, அதாவது இதில் வந்து 1/2 ஸ்பூன். நான் இன்றைக்கி வரமிளகா வந்து 2 தான் போட போகிறேன். அதனால் வந்து மிளகு வந்து நான் 2 ஸ்பூன் போடுறேன். இப்போ 1 ஸ்பூன் சீரகம், ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள், மல்லி, கல்லுப்பு 1 ஸ்பூன் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் போடணும். நான் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போடுறேன். இதெல்லாம் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு வந்துட்டோம். இதை போட்டுக்கலாம். நல்லா சுத்தமாக மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கலாம். நீங்கள் அம்மியில் அரைக்கிறனா அரைச்சிக்கலாம். நான் அம்மியில் அரைக்கலை. அம்மியில் அரைச்சாலும் நல்லா மணமாக இருக்கும். உப்பெல்லாம் போட்டேன். வெறும் மிளகாய் பொடி மட்டும் போடல. நான் வந்து மிளகாய் பொடி வந்து 2 ஸ்பூன் போடுறேன். உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க நீங்கள். இதை நல்லா கலந்துடலாம். இது கூட லைட்டாக லெமன் வந்து ஒரே ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் ஊற்றினா போதும். இந்த ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் கொஞ்சமாக விட்டுக்கலாம். வாசனை இல்லாத ஆயில் தான் ஊற்றுறேன். கொஞ்சமாக 1 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். நீங்கள் கரம் மசாலா சேர்த்துக்கிறதுனால சேர்த்துக்கலாம். நான் வந்து கரம் மசாலா சேர்த்தலை, சிம்பிளாக தான் செய்கிறேன். லெமன் கொஞ்சம் புழிஞ்சிக்கலாம். பாருங்கள், நான் வந்து லைட்டாக வந்து ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக மட்டும் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து அந்த புளிப்பு சுவைக்கோசரம் நீங்கள் எவ்வளோ வேணுமோ சேர்த்திக்கோங்க. ஆனால் 1/4 ஸ்பூன் சேர்த்துனா தான் அதே நல்லா அளவு கரெக்டாக இருக்கும். அதிகமாக சேர்த்துனீங்கன்னா புளிப்பு சுவை மட்டும்தான் இருக்கும், டேஸ்ட் வராது. நான் மிளகு போட்டிருக்கிறேன், அதனால் இந்த கலரில் இருக்குது. நீங்கள் வர மிளகாய் மட்டும் அரைச்சி போட்டிங்கன்னா அது தனியாக இருக்கும். இப்போ நான் இருக்கிற மீனெல்லாம் வந்து எடுத்து மீன் எடுத்து எல்லாத்தையும் கலக்கிடலாம்.
பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா விட்டுதுன்னு. நல்லா 2 கையில் வச்சு நல்லா ஆக்கிக்கலாம். காரமெல்லாம் வந்து நம்ம போட்டிருக்கிறதெல்லாம் அளவாக இருக்கும். உங்களுக்கு அப்படி இல்லைன்னா லைட்டாக எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். நீங்கள் மீன் கலர் பொடி கூட சேர்த்திக்கலாம். நான் வந்து கலர் பொடியெல்லாம் எதுவுமே சேர்த்தலை. ஃபுட் கலர் எது வேணுன்னா சேர்த்திக்கலாம். நான் வந்து சேர்த்தலை. இது அரை மணி நேரம் கழிச்சு தான் பொரிக்க போகிறோம். ஏன்னா நல்லா ஊறட்டும். நீங்கள் இது கூட வேணாம் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கணும் அப்படின்னா 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லாயிருக்கும், அதுவும் கூட நல்லாயிருக்கும். நான் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு இன்றைக்கி சேர்த்தலை, சேர்த்தாம தான் செய்ய போகிறேன். நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ஒரு அரை மணி நேரம் வச்சு கூட எடுத்து நம்ம எடுத்து பொரிக்கலாம். நல்லாயிருக்கும். ஏன்னா எதனால் சொல்கிறேன் அப்படின்னா இந்த மசாலா வந்து எந்தளவுக்கு ஊறுதோ அந்தளவுக்கு டேஸ்ட்டு நல்லா வரும். அதனால தான் ஊற வைக்க சொல்கிறது. எடுத்தோடனே பொரிக்கிறத விட இப்படி ஒரு அரை மணி நேரம் நம்ம மீன் குழம்பு வச்சுட்டு அதை சாப்பிட்டு ஒரு இடையில பொரித்து சாப்பிடும்போது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு பாருங்கள் மசாலா எதுவுமே மீதியாவில் அழகாக போச்சு பாருங்கள். நம்ம போட்டது பாருங்கள், நம்மளுக்கு அழகாக போச்சு மசாலா எல்லாம். இது அப்படியே வந்து ஊறிட்டுக்கிட்டு ஒரு பக்கம். நான் ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கல, வெளியே தான் வைக்க போகிறேன்.
குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது. காரமெல்லாம் அளவாக தான் இருக்கும். நல்லா அரை மணி நேரம் ஊறட்டும். அரை மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், அடுப்பில் ஒரு கடாய் வச்சிட்டேன். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு கொஞ்சம் தான் எண்ணெய் ஊற்ற போகிறேன். பாருங்கள், நம்ம வச்ச மீனை நல்லா ஊறிச்சு. இனி இதை போட்டு எடுத்துடலாம். நல்லா ஹீட் ஆகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம இப்போ அடுப்பு கம்மியாக பண்ணிக்கலாம். மீனை ஒவ்வொன்றா போட்டலாம். போட்டு ஒரு 3 நிமிஷம் வந்து இந்த பக்கம் வேகட்டும். அது திருப்பி போட்டு அப்புறம் மறுபடியும் 3 நிமிஷம் அந்த பக்கம் வேகட்டும். ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா மீன் பூரா நல்லா உள்ளே வேகாமையே வெளியே மட்டும் வெந்துடும். நல்லா கலர் வந்துடும். இப்போ பார்க்கலாம். ஒரு பக்கம் வெந்திருக்கும். நம்ம அந்த பக்கம் திருப்பி போட்டுடலாம்.
மீன் நல்லா எந்திரிச்சு எடுத்துடலாம். உங்ககிட்ட பெரிய கரண்டி இருக்கு, பெரிய கரண்டி இருந்ததுன்னா அதில் போட்டுக்கோங்க. கலர்ஃபுல்லான மீன் பொரியல் சிம்பிளாக நம்ம வீட்டு முறைப்படி செஞ்சுருக்கோம். இது எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். பாருங்கள் எந்தளவு சூப்பராக வெந்து வந்திருக்குன்னு. இன்னும் 2 மீன் தான் இருக்குது கடைசியாக பொரிக்கிறது. நல்லா வேகட்டும். அடுப்பு சிம்மிலேயே தான் இருக்குது. நல்லா எண்ணெய் வடிக்குது. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லான இருக்குது. நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நல்லா சிம்பிளாக செஞ்சுருக்கோம். இது 1 கிலோ மீன் நான் பொரிச்சு எடுத்திருக்கேன். இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே வந்து சேரும்.